ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். தமிழில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கணும்னு உள்ள வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க கண்டென்ட்டை பார்த்து ஆஸ்திரேலியால மெல்பர்ன் சிட்டில இருக்கக்கூடிய ரொம்ப தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் உங்க கெஸ்டா போய் என்னோட இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் சேனலோடைய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months தான் இருக்கும். அதுக்குள்ள நம்மள வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கெஸ்டா இன்வைட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல நான் ப்ரிப்பேர்டா போகல. ஸோ ட்ரைபாட் ஸ்டாண்டோ எதுவும் எடுத்துட்டு போகாம போனதுனால அந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த டைம் நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டா போயிருந்தேன். ஸோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் என்னால் எடுக்க முடியுது. ஸோ அந்த இன்டர்வியூ தான் இப்போ நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங். FM 88.9 அலைவரிசையினூடாக நேர்கள் இணைந்திருப்பது வானிசையின் தமிழ் ஒலிபரப்புகளுடன் மெல்பர்ன் நகரில் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் இதயம் கவர் வானொலி. இது மெல்பர்ன் மேற்கில் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கூட கேட்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பத்தை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் உறவுகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட அவர்கள் கேட்கலாம். ராகம், நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஆராய்ச்சி வடிவங்களில் அண்மையில் நான் பார்த்தேன், இயற்கையை பற்றி நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த துருவ ஒளியை பற்றி ஒரு 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 பதிவினை நீங்கள் செய்திருந்தீர்கள். இந்த துருவ ஒளி அல்லது எல்லோருக்கும் புரியும் பாசையில் சொல்லுவதென்றால் அரோரா என்று நாங்கள் எல்லோரும் பார்த்தோமோ, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு எங்களுக்கு அதாவது தென் துருவ பகுதியில் இருக்கும் எங்களுக்கு காண அரிதான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பற்றி எங்கள் நேர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். கண்டிப்பாக. ஸோ அரோரா அப்படின்னு சொல்றது வந்து அந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் என்னுடைய யூடியூப் சேனல் அதுல செகண்ட் ஹையஸ்ட் வியூடு வீடியோவா இருக்கு. ஆல்மோஸ்ட் 7.6K பீப்புள் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அந்த வீடியோவை. ஸோ ட்ரெமெண்டஸான ரெஸ்பான்ஸ். ஸோ அரோரா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். ஸோ யூஸ்வலி சன்ல இருந்து நமக்கு இந்த சோலார் ஸ்டார்ம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் கிராஜுவலின்ற மாதிரி எப்போ வேணாலும் அது நடக்கலாம். ஸோ அது நடக்கும்பொழுது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து எர்த்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அப்போ வரும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆல்ரெடி நேச்சர் வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த்தும் இன்டராக்ட் ஆகும்பொழுது தான் உங்களுக்கு மேலே அரோரா அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து நார்தர்ன் சைட் போனோம், அதாவது லைக் யூரோப்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சைட் போனோம் அப்படின்னா அங்க வந்து நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்ற பேர்ல அதை பார்க்க முடியும். அதே மாதிரி சதர்ன் லைட்ஸ்ங்கிறது நம்ம ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா இந்த சைட்ல போனோம் அப்படின்னா தென் துருவ பகுதிகளில் சதர்ன் லைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த அரோராவை பார்க்க முடியும். நிச்சயமாக இவ்வாறான பல இந்த கியூரியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்களே, கியூரியஸ் மைண்ட் என்பது அனைவருக்கும் ஒரு வரமாக கிடைப்பதில்லை. உங்களுக்கு இந்த ஆர்வம் எவ்வாறு வந்தது? இவ்வாறான விடயங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இவற்றுக்கு ஒரு பதிவினை செய்ய வேண்டும், அதை விட தமிழ் பேசும் எம்மவர்களுக்காக இந்த தமிழில் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு வந்தது ராகவ்? ஜென்ரலாவே நான் யோசிக்கிறது உண்டு. ஸோ நிறைய கேள்விகள் தோணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரிசர்ச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் யூடியூப் வீடியோஸ்ல நான் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கல யூடியூப்ல இருந்து. ஸோ எனக்கு ஒரு கேப் தெரிஞ்சுது இந்த இடத்துல. ஓகே, நம்ம வந்து நார்மலா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 7 wonders பத்தி இருந்துச்சு. ஸோ 7 wonders என்ன இருக்கு அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 7 wonders எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து யூடியூப்ல இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ அங்கே ஒரு கேப் இருக்கு. ஸோ அப்போ நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணணுமே அப்படின்னு எனக்கு தோணுனதுனால தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸுமே போஸ்ட் பண்ணாம அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா மக்களுக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதனோட வேலிடிட்டி, அத்தென்டிசிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு ப்ராப்பரா ப்ரூஃப் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோஸை போஸ்ட் பண்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் நமது நேயர்களும், அதாவது தமிழ் மொழியில் இதற்கான விவரங்கள், ஆராய்ச்சி வடிவங்கள் எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி பலருக்கும் தெரியாது. ஆகவே உங்களுடைய யூடியூப் பதிவு எந்த சேனலில் இருக்கிறது, எவ்வாறு அதனை கண்டுபிடிப்பது, எவ்வாறு அவர்கள் அதனை சர்ச் பண்ணுவது என்பதை பற்றியும் கூறுகிறேன்.
கண்டிப்பா. ஸோ என்னுடைய சேனல் பேரு ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ நீங்க வந்து ராகவ் ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் வரும். என்னுடைய சேனல் நான் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருச்சு. ஸோ 6 மந்த்ஸுங்கும் பொழுது 27 வீக்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணபடி 27 வீடியோஸ் எவ்ரி வீக் ஒரு வீடியோவை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபுல் ஃபார்ம் வீடியோவாவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட்லேயோ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் 27 வீடியோஸ் நான் டச் பண்ணியிருக்கேன். வெரி குட், நல்ல சந்தோஷம். உங்களுடைய அந்த முயற்சியும் அதனை நீங்கள் இதுவரை தொடர்ந்து செய்து வந்ததும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. சுவாரஸ்யமான பல கலந்துரையாடல்களும் நமது நேயர்களுக்காக நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். தொடர்ந்து வானிசையுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் வெள்ளி மாலை சிறப்பு நிகழ்ச்சி. இது உங்கள் எமில் ராஜா. தொடர்ந்து ஒரு பாடலுடன் நமது கலந்துரையாடல் தொடரும். நேரம் சரியாக 6:24. நேர்கள் இணைந்திருப்பது வானிசையுடன். இது உங்கள் எமில் ராஜா. இந்த நேரத்தில் கலையகத்தில் நேரடியாக எங்களுடைய கலந்துரையாடலில் இணைந்திருக்கின்றார் ராகவேந்திர பிரசாத். ராகவேந்திராவை இதற்கு முதலும் நான் ஒரு முறை அழைத்திருந்தேன் சிறப்பு அதிதியாக. இன்று நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அவர் செய்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அல்லது அவர் செய்த ஆராய்ச்சிகளின் மூலம் ஒரு புது தகவலை அவர் என்னுடன் இந்த இடைவேளைக்குள், இந்த பாடல் இடைவேளைக்குள் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தாவரங்கள் அல்லது மரங்கள், இந்த இயற்கை என்பது இயற்கை அன்னையின் ஒரு வரம் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இயற்கையில் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த மரங்கள் அதை போன்ற தாவரங்கள் தான் மனித ஜீவியத்துக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவ்வாறுதான் ராகம். இந்த மரங்கள் ஒன்றுடன் ஒன்று பேசக்கூடிய திறமை இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதனை பற்றி எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமே. ஷோர். ஸோ எனக்குமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இதுவுமே என்னுடைய தாட் தான். ஸோ ஒருவேளை நம்ம ஒரு ஹியூமன் டு ஹியூமன் பேசிக்கிறோம், ஒரு அனிமல் டு அனிமல் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்போ பிளான்ஸால முடியுமா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த வீடியோ. ஸோ நான் அப்படி யோசிக்கும் பொழுது ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீ வந்து ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே அந்த ஒரு மரத்துக்கு ஏதோ ஒரு அட்டாக், ஒரு விபத்து நடக்குது அப்படின்றது. இட் கேன் பி எனிதிங். அதாவது ஒரு இன்செக்ட் பைட்ஸா இருக்கலாம், ஒரு ஆபத்து வருது அப்படின்ற போது, ஒரு கரையான் கடிக்குதோ இல்லை ஒரு பூச்சி அரிக்குதோ, என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த மரம் வந்து அதனுடைய வேர்கள் மூலயமா, ரூட்ஸ் மூலயமா ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து பாஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மரத்துக்கும் இந்த ஒரு மரத்துடைய ரூட்ஸ்க்கு மேல இந்த மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லப்படி கூட ஒரு வகையான ஃபங்கஸ், தமிழ்ல பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூட் மேல உட்காந்து வளர்ந்துட்டு வரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு மரத்துடைய வேரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து ஒரு மரத்துக்கு அது விடும் பொழுது, அந்த மரத்துல இருக்க டிஸ்ட்ரெஸ் சிக்னலை இந்த மைக்ரோரைசல் ஃபங்கஸ் கேப்சர் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மரத்துடைய வேர்களுக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா, பக்கத்துல இருக்கிற மரங்களோ இல்ல செடியோ அது வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் மூலயமா தன்னைத்தானே அலர்ட் பண்ணிக்கும். ஸோ இட் வில் ப்ரிப்பேர் ஃபார் இட்ஸ் ஓன் டிஃபென்ஸ். ஸோ அது மூலியமா அந்த மரங்கள் வந்து ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்றது என்னால படிச்சு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயமாக இது வந்து ஒரு மனித வாழ்வுக்கும் கூட, அதாவது நம்மளுடைய பரிணாமத்தை பார்க்கும் பொழுது கூறுகிறார்களே, இந்த உயிரினம் என்பது நீரில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது. நீரில் இருந்து ஆரம்பித்து ஒரு நிலப்பரப்புக்கு அது செல்ல வேண்டும் என்றால் அதற்கான ஒரு இவல்யூஷன் அல்லது பரிணாமம் ஏற்பட வேண்டும். ஆகவேதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கும் இந்த புஷ்ஃபயர் என்று சொல்லுவார்கள், இதுவும் வந்து இந்த தாவரங்களின் ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு என்று கூறுகின்றார்கள். இந்த கம் ட்ரீஸில் இருக்கும் விதைகள் வெடித்து அது ஒரு பறந்து செல்லக்கூடிய, அதாவது அது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் இந்த காட்டு தீ என்று நாங்கள் அழைக்கின்றோம். அந்த புஷ்ஃபயர் என்று சொல்வது வந்து இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கும் தாவரங்கள் அவர்களுடைய இனவிருத்தியை செய்வதற்கு வழங்கப்பட்டிருக்கும் ஒரு வடிவமைப்பாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அறிந்தது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். அந்த கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நீங்கள் செய்யும் இந்த பணி மிகவும் சிறப்பானது. தொடர்ந்து செய்யுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் பல விடயங்களை பற்றி பேசி இருக்கின்றீர்கள் உங்களுடைய ஆராய்ச்சி வடிவங்களில். அதனை பற்றியும் நாங்கள் எங்களுடைய நேர்களுடன் பேசுவோம். அடுத்ததாக உங்களுடைய பாடல் தெரிவொன்று இடம்பெறவிருக்கிறது. அந்த பாடலுக்கு பின்னணியிலும் ஏதாவது ஒரு கதை இருக்கின்றதா?
இல்ல அது என்னுடைய ஃபேவரட். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நேச்சர் ஓரியன்டா பேசிட்டு இருக்கோம். ஸோ நேச்சர் சம்பந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாடல். நல்லது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் எமில் ராஜா. இது வானிசையின் வெள்ளி மாலை ஒலிபரப்பு. நேரம் சரியாக பிற்பகல் 6:34. மெல்பர்ன் நகரின் மேற்கில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு நேரடி வானொலி இது. இந்த நேரடி வானொலியில் உங்களுடன் இணைந்திருப்பவர்கள் எமில் ராஜா, ராகவேந்திர பிரசாத் ஆகியோர் இணைந்திருக்கின்றோம். இன்று ராகவ் எனக்கு பல விடயங்களை கற்பித்து தருகின்றார். நாங்கள் எங்கள் தமிழர்கள் அதே போன்று புது வாகனங்களை வாங்கியவுடன் ராகவேந்திரா நாங்கள் இந்த மிளகாயையும் தேசிக்காயையும் கட்டி வைப்போம். அதாவது முதலா புது வண்டிகளை வாங்கியதன் பின்பு அந்த அதன் சக்கரங்களில் கூட இந்த தேசிக்காயை வைத்து அதற்கு மேல் செல்வார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், எந்த விதமான அர்த்தமும் மற்ற விடயங்கள் என்றுதான் நான் இதுவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லை. அதற்கு பின்பு பின்னணியில் ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது. அதாவது எங்கள் கலாச்சாரத்தால், எங்கள் பண்பாடுகளில் அதாவது இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு ஒரு கல்வியை அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனை பற்றி சொல்லுங்கள் என்றார்கள். கண்டிப்பா. ஸோ நான் இதை பத்தி பார்க்கும் பொழுது நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு மித்ஸ் டீபங்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு தாட்டாவே இருந்துச்சு மைண்ட்ல. ஸோ அதனால நான் இதை பத்தி ரீசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவா இருந்ததுனால தான் இந்த வீடியோவா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு புது வாகனம் வாங்குறோம், ஒரு கார், பைக் எது வாங்குறதா இருந்தாலும் அதுல மேல நம்ம ஒரு லெமனை வச்சு நம்ம அது மேல ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம அது ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது ஏன் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ என்னன்னா அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள்லாம் வாங்க அந்த மாட்டு வண்டிகள், புல்லக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த புல்லக் கார்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு எருமை மாடோ இல்ல அந்த ஒரு காளை மாடோ அதுக்கு வந்து ஒரு 4 கால்கள் இருக்கும் பொழுது அது வந்து நிறைய இடங்களுக்கு அது செல்லும் இல்லையா? ஸோ அப்போ மட்ஸ், ஃபீல்ட்ஸ்ன்னு நிறைய இடத்துக்கு போகும் பொழுது அதனுடைய அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை நிறைய அதனுடைய பாதங்கள் சந்திக்கும். ஸோ அதனால அதனுடைய காலுக்கு ஏதாவது விபத்து வந்துட போகுது, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அதோட கால்களுக்கு வந்துட போகுதுன்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்த ஃபார்மர்ஸ் இந்த எலுமிச்சம்பழத்தை பாதியா கட் பண்ணி அந்த மாடுகளை வந்து அது மேல மிதிக்க வைப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த லெமன்ல இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து அதனுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா எதுவா இருந்தாலும் அதை கில் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிட்ரிக் ஆசிட்லயே இயற்கையா இருக்கிறதுனால அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ராக்டிஸ் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு கார்கள்லயும் பைக்லயும் அதை மிதிச்சு ஒரு ரப்பர் டயர்ல ஏத்திக்கிட்டு இருக்கோம், விச் இஸ் ஆக்சுவலி நாட் நீடட். ஆனால் அது அந்த காலத்தில் மக்களுக்கு புரியும் விதத்தில் அத்துடன் இந்த மிளகாயையும் தேசிக்காயையும் இது பல கதைகள் இருக்கின்றன. புது வண்டிகளை வாங்கியதன் பின்பு நாங்கள் பார்க்கும் பொழுது கூட சில பேர் அதை வடிவுக்கு மாதிரி அப்படி கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. அதன் பின்னணியே ஸோ இது வந்து நிறைய பேர் இது ஒரு ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸை வந்து ஷூ அவே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி வச்சு கரெக்ட் ஒரு கண், ஆமா, ஒரு நம்ம புது வண்டி வாங்கியிருக்கோம் அதுல ஒரு கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொங்க விட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வண்டி எல்லாம் இல்லாதப்ப அவங்க வந்து அகைன் ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல போகலாம், இல்லை ஒரு ஃபீல்ட்ஸ்ல போகலாம். அங்க நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு பாய்சனஸ் இன்செக்ட் இருக்கலாம். ஸோ இந்த வாகனம் ஓட்டி கொண்டிருப்பவர்களை அந்த பூச்சியோ இல்லை அந்த ஸ்னேக்கோ கடித்து விட்டது என்றால் அப்போ அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த விஷம் ஏறுச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு லெமனையும் சில்லியும் வச்சிருந்தாங்க. இது எப்படின்னா அவங்க அந்த லெமனையும் சில்லியும் கடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியுது அப்படின்னா அவங்க உடம்புல இன்னும் விஷம் ஏறல அப்படிங்கறத அர்த்தம். ஸோ அவங்களுக்கு டேஸ்ட் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து விஷம் ஏறல, ஒரு விஷம் இல்லாத ஒரு பூச்சியோ இல்ல ஒரு ஸ்னேக்கோ கடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், இமீடியட் மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு அட்டம் தேவையில்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அதுல தெரியுது. ஸோ இதுதான் என்னுடைய பேக் ஸ்டோரி. நிச்சயமாக ஒரு புதிய கருத்து. நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்வி அல்ல அது. நீங்கள் சொல்லும் வரைக்கும் எனக்கும் அதனை பற்றி புரியவில்லை. ஆகவே சில நேரங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுராக எங்களுடைய பாரம்பரியங்கள், வழிமுறைகள் இவற்றில் இருக்கும் பல விடயங்களுக்கு பின்பும் ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது. நாங்கள் வைத்துக் கொள்ளும் இந்த பொட்டிலும் கூட, அதாவது தமிழ் பெண்களுக்கு ஒரு அழகு பொட்டு வைத்த வட்ட நிலா என்றெல்லாம் பாடல் இருக்கின்றது. அந்த பொட்டு வைத்த வட்ட நிலாக்களிலும் கூட ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்று கூறுவார்கள். நான் அறிந்த வகையில் அதற்கு கூறப்படும் விடயம் என்னவென்றால்
இந்த வசிய கலைகள் பல கற்றவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஹிப்னடைஸ் பண்ணுவது என்று கூறுவார்களே, அவர்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாமல் இருக்குமாம் இந்த பொட்டு வைத்திருக்கும் பொழுது என்று ஒரு இடத்தில் படித்த விடயம் இருக்கின்றது. அதனை விட கூட பல கருத்துக்கள் இருக்கலாம். உங்கள் ஆராய்ச்சி தொடர வேண்டும். அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது நாங்கள் ஏன் இந்த பூசணிக்காயை கட்டி வைக்கின்றோம் புது வீடுகளில் என்பதை பற்றியும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள். எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் அல்லவா, அந்த புது வீடு ஒன்று வாங்கி போகும் பொழுது அந்த பூசணிக்காயை கட்டி வைப்பார்கள். தேங்காய் உடைக்கிறது எதற்காக என்பதை பற்றி கூட அதற்கு பின்னணியிலும் கூட இருக்கின்றது விஞ்ஞான விளக்கங்கள் என்று கூறும் பொழுது அதான் கூறுவார்களே, எங்களுடைய சமூகம் எவ்வாறு மாறி இருக்கின்றது என்றால், இந்த தேசிக்காயை கை கழுவுவதற்காக இப்போது அதாவது ஹேண்ட் வாஷில் பாவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆர்டிபிஷியலாக செய்த தேசிக்காயை நாங்கள் சாப்பாட்டுக்குள் போட்டு சாப்பிடுகின்றோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய என்ன சொல்வது, இந்த விஞ்ஞான அறிவு அந்த பாரம்பரியத்தில் வர எங்களுடைய கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பல அறிவுகள் இப்போது அகன்று விடுகின்றன. நீங்கள் செய்யும் இந்த சில ஆராய்ச்சிகளின் மூலம், அதே நேரத்தில் இளையவர்களுக்கு இதனை பற்றி அறிய தருவதன் மூலம் அவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் வாஷில் உண்மையில் தேசிக்காயை வெட்டி போடுகின்றார்கள் என்றால், சாப்பிட்ட பின்பு அதுதான் எங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த சானிடைசர். கரெக்ட், ஆன்டிபாக்டீரியல் சானிடைசர். எங்களுக்கு இப்போது நாங்கள் கேன்களில் எல்லாம் நவீனமாக, ஆனால் தேசிக்காயில் இருக்கின்றது. அந்த காலத்தில் கூட அம்மை, அதே போல சிக்கன் பாக்ஸ், கவ் பாக்ஸ் எல்லாம் வரும்பொழுது கூட மஞ்சள், ஏன் நாங்கள் மஞ்சள் பூசி குளிக்கின்றோம் என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் அல்லவா. அப்படி பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் ஒரு ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கின்றது அல்லவா. அவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் உங்களை போன்று அந்த ஏன் என்ற கேள்வியை மனிதன் கேட்ட பொழுதுதான் அவனுடைய சிந்தனை வளர்ந்தது என்று சொல்வார்கள். இப்போது நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஏனென்றால் காலத்தால் பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பல அறிவு சம்பந்தமான விடயங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை புதுப்பிக்க வேண்டுமானால் கேள்வியை கேளுங்கள். ஏன் பூசணிக்காயை காட்டுகின்றீர்கள்? தொடர்ந்து வானிசையுடன் இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் ஒரு இளைய யூடியூப் கலைஞர் ராகவேந்திராவுடன் இணைந்திருக்கின்றோம். அவருடைய ஆராய்ச்சிகள், அவருடைய படைப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமானால் நீங்களும் அவருடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். ராகவேந்திரா, அந்த பாடலை கேட்கும் பொழுது நீங்கள் கோஸ்டை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இன்னொரு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா, நாங்கள் இரவு உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதென்றால் அதற்குள் அவர்கள் ஒரு என்ன சொல்வது, கரி அல்லது காபன் ஒரு துண்டை கொண்டு போவார்கள், அல்லது தேசிக்காய் ஒன்றை வைத்திருப்பார்கள். ஆமா, அதுவும் அதற்கும் ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது இல்லையா? இருக்கும். அதையும் ரிசர்ச் செய்யுங்க கண்டிப்பா. ராகவ் பாரம்பரிய தமிழ் விழுமியங்கள், பாரம்பரியமாக தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட விடயங்களை கேள்வி கேட்டு அதற்கு உங்களுக்கு விஞ்ஞான விளக்கம் தருவதுடன் அவர் ஒரு தொழில்நுட்ப ஆய்வாளர் அல்லது ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த ஏஐ என்று சொல்லப்படும் விடயத்தை பற்றி பலரும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மனித வர்க்கத்தையே அழித்துவிடும், எங்களுடைய சமூகங்கள், அதே போன்ற மனிதனை விட இது திறமையாக வந்துவிடும், எங்களை இது ஆட்டி படைக்க போகின்றது என்று பல பயங்கள் இருக்கின்றன. பலர் இதனை பற்றி பல விதமான கருத்துக்களை வழங்குகின்றனர். எங்களுடைய தொழில்களை எடுத்து செல்ல போது நீங்கள் ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட், உங்களுடைய பார்வையில் இந்த ஏஐ என்பது, அதில் இருக்கும் நன்மை தீமை என்ன என்பதை பற்றி எமது நேர்களுடன் கதைக்கலாமே. கண்டிப்பாக. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு பரவலா இருக்கக்கூடிய ஒரு மித் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வேலை போயிடும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னு என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. பட் இன் ரியாலிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏஐ அப்படின்னு சொன்னாலே அது நம்மளுடைய ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எல்லாரையுமே ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கு, நம்மள ஒரு வேலையை இன்னும் பெட்டரா செய்யறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இருக்கே தவிர நம்மளோட வேலையை பறிச்சுட்டு போறதுக்கு இல்லை அப்படிங்கிறத இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இரண்டாவது, அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம டெய்லி இமெயில்ஸ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றோம் அப்படின்னா
ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு உங்களுடைய இமெயில்ஸையோ இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டையோ நீங்கள் ஒரு 1 லைன்ல அதை டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டைப்பிங் வேலையை அழகாக ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய அந்த இமெயில ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிருவீங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்கும்பொழுது உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப் தான் பண்ணுதே தவிர உங்களோட வேலையை பறிக்கல அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால நிறைய வேலைகளை செய்யவே முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ லா இருக்கு, ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. அங்க கண்டிப்பா ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருந்தே ஆகணும். இது ஒரு எக்ஸாம்பிள். மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கேயுமே டாக்டர்ஸ் வந்து செய்யக்கூடிய ஆப்ரேஷன் என்னதான் இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய நிறைய ஆட்டோமேட்டட் விஷயங்கள் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணாலுமே கூட ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரியை பண்ணவே முடியாது. ஸோ இது எல்லாமே நம்மளை அசிஸ்ட் பண்றதுக்கு தான் இங்க இருக்கே தவிர, நம்ம கூட உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீங்களும் மைக்ரோசாஃப்ட்ல தான் இருக்கீங்க. ஸோ கோ பைலட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுது தான். பட் இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஆட்டோ பைலட். அது நம்மளை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கோ பைலட், ஒரு கோ அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு. நிச்சயமாக நீங்கள் கூறியது ஒரு முக்கியமான விடயம். மனிதனுடைய கண்களுக்கு, அதாவது ஹியூமன் எரர்ன்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கு அல்லவா ராகம்? ஹியூமன் எரர்ன்னு நாங்கள் சொல்வது என்ன? மனிதனால் 100க்கு 100 எல்லா விடயத்தையும் சரியாகவே செய்யக்கூடிய திறமை இல்லை. அதற்கான ஒரு 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 சவால் இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த 100க்கு 100 செய்வது கடினமாக. ஆனால் தொழில்நுட்பத்திற்கு அதனை நாங்கள் சீராக சொல்லிக் கொடுத்தால் அது சரியாக செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை செய்திருக்கிறீர்கள். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்க்கும் வைத்தியருக்கு அவருக்கும் ஒரு பிழை விடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அதனை ஆய்வு செய்து மீள ஆய்வு செய்யும் பொழுது அந்த வைத்தியருக்கு அதற்கு ஒரு சிறந்த முடிவினை எடுக்கக்கூடிய திறமை இருக்கின்றது. அவர் தான் இராகும். கரெக்ட். ஆகவே இந்த எல்லாவற்றும் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு கத்தியை எடுத்தால் அது எங்களுக்கு ஒரு உபகரணமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதனை சிலர் பார்க்கின்றார்கள், இது உயிரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயங்கரமான விடயமாக பார்க்கின்றனர். அதற்காக நாங்கள் கத்தியை தூக்கி எறிந்து விடுவதில்லை. வீட்டில் கத்தி இருக்கின்றது தான், இல்லையா? கண்டிப்பா. ஆகவே நான் என்னுடைய பார்வையில் நீங்கள் கூறியதை போன்று சிறப்பாக நீங்கள் அதை விளக்கினீர்கள். அது உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும் ஒரு உபகரணம், ஒரு உதவி. அந்த உதவியை நீங்கள் எவ்வாறு பாவிக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அது கத்தி உங்கள் உயிரை எடுக்கப் போகின்றதா அல்லது உங்களுடைய வீட்டில் சமைப்பதற்கு உதவி செய்ய போகின்றதா என்ற தீர்மானம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நீங்கள் நினைக்கும் அளவுக்கு ஒரு பயங்கரமான விடயம் அல்ல. மனிதனின் சமூகத்தில் அதே நேரத்தில் எங்களால் விருப்பமற்று தொடர்ந்து அந்த முழக்கத்தை செய்கிற பல விடயங்களை நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து விட்டிருக்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் வந்து இன்னொரு விதமா பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கால் சென்டர் இருக்கு அப்படின்னா, அதாவது போன் எடுத்து பேசும்பொழுது கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நிறைய இந்த ஏஐஏ பார்த்துக்குது அப்படின்னு ஒரு 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 பேச்சு இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா press 1 for whatever, press 2 for B, press 3 for C அப்படிங்கும் பொழுது அதுலயுமே press 4 for to speak to a manual agent இல்லாம இருக்காது. நமக்கு ஒரு n number of possibilities and permutations ஏஐயால பூர்த்தி பண்ண முடியாது. நிச்சயமாக. ஆகவே தொழில்நுட்பம் என்பது உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கும் ஒரு விடயம் தவிர உங்களை ஆபத்துக்கு எடுத்துச் செல்வதாக இல்லை. ஆனால் எதிர்காலம் இதற்கான பதிலை சொல்லும். நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி கற்று உங்களுடன் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரிவிப்பது நாங்களாக இருந்தாலும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நேரம் சரியாக மாலை 6:55. நேர்கள் இணைந்திருப்பது வானிசையுடன். வானிசையில் நான் ஒரு இளைய யூடியூப் கலைஞர் ஒருவரை நேர்காணலில் இணைத்திருக்கின்றேன். ராகவேந்திர பிரசாத். ராகவேந்திராவை போன்றவர்கள் சொல்வார்களே, நீடில் இந்த ஹேஸ்டேக் என்று சொல்வார்கள், கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதனை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விதம் இருக்கின்றதா ராகவ்? எவ்வாறு சொல்லுங்கப்பா? அதாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ரிசர்ச்சை பண்றதுன்றது வந்து என்னுடைய தாட்ஸ்ல இருந்துதான். அதாவது ஒரு விஷயம் யோசிக்கும் பொழுது எனக்கு அதுக்கான ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் கிடைக்கலன்னா ஒரு நிறைய வெப்சைட்ஸ் நான் போய்
யூனோ பார்க்கறது உண்டு, ரிசர்ச் பண்றது உண்டு. எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான விடயங்கள் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் பொழுது அதனுடைய ஒத்தென்டிசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவில் வந்து இருக்கிறது, அப்புறம் என்சைக்ளோபீடியா, நிறைய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி சொல்லும் பொழுது இட்ஸ் அன் ஒத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை தான் நான் வந்து அதை கொண்டு வந்து ஐ எம் ட்ரைங் டு மேக் வீடியோஸ். கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. வைக்கோல் ஒரு ஒரு வைக்கோலுக்குள்ள ஒரு ஊசி விழுந்துட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓ, மேபி மேக்னெட் வச்சு. அது ஒரு விதம். அதனை விட இலகுவான விதம் என்று சொல்வார்களே, அந்த ஊசி இருக்கும் வைக்கோல் கட்டியை எடுத்து தண்ணீருக்குள் போடுங்க. ஓகே, வைக்கோல் எல்லாம் மிதக்கும், ஊசி மட்டும் கீழே போகும். இன்ட்ரெஸ்டிங். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் ராகவேந்திர பிரசாத்திடம் இருந்து நாங்கள் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. ராகவ், உங்களுடைய முயற்சி மிகவும் வளர வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோட நேர்காணலில் இணைத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம், நீங்கள் செய்யும் இந்த பணியை பற்றி எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் எம்மவர்களும் அறிய வேண்டும். தமிழுக்கு நீங்கள் செய்யும் பணி நாங்கள் இன்று வானொலியில் செய்வதை போன்று நீங்கள் யூடியூபில் செய்கின்றீர்கள். எதிர்காலத்தில் இருக்கும் உங்களுடைய மகளுக்காகவும் கூட அது பயனாக இருக்கலாம். தொடர்ந்து உங்கள் பணி தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்னை இங்க கூட்டிட்டு வந்தது, என்னை ஹோஸ்ட் பண்ணது, ரியலி என்ஜாய். தேங்க்யூ. நன்றி ராகவ். தொடர்ந்து இணைந்திருங்கள். பிபிசி தமிழ் செய்திகளுடன் எமது நிகழ்ச்சிகள் தொடரும். இது உங்கள் எமில் ராஜா. நீங்கள் இணைந்திருப்பது வானிசையுடன். ஸோ இதுதான் அந்த இன்டர்வியூ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் யூடியூப் அனாலிட்டிக்ஸ் சேனல் பார்க்க முடியிற ஒரு விஷயம் என்னன்னா 90% ஆஃப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். ஸோ அடுத்து உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை அண்ட் ஸ்டே சேஃப்.